மினிமலிஸ்டிக் செட்டப்பில் மெஸ்மரைஸ் பண்ண முடியுமா? சுவிட்சர்லேண்ட் போக வேண்டாம், நியூயார்க் போக வேண்டாம், எங்கேயுமே போய் ஆணியே பிடுங்க வேண்டாம். ஜானகி அம்மா மாதிரி ஒரு வாய்ஸ் இருந்தா, ராஜா சார் மாதிரி ஒரு கம்போசர் இருந்தா, ராதிகா மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் இருந்தா, பாலு மகேந்திரா மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக் டைரக்டர் இருந்தா, அண்ட் ஆஃப்கோர்ஸ் மோகன் மாதிரி ஒரு வசீகரமான அந்த தெத்துப்பல் தெரியும் சிரிப்பு இருந்தா, எங்கேயுமே போக வேண்டாம். நான் சொல்கிற பாட்டு கண்ணன் வந்து பாடுகின்றான் ஃப்ரம் ரெட்டைவால் குருவி. நீங்கள் இந்த பாட்டை கேட்குறதுக்கு முன்னாடி மௌன ராகமில் மன்றம் வந்த தென்றலுக்கு பாட்டை கேட்டுட்டு கேளுங்க. ராஜா சாரோட மெஸ்மரைசிங் டச் ஆஃப் ஹேண்ட்லிங் ஜாஸ் ஃபார் கம்ப்ளீட்லி டூ டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. ரெண்டு சாங்குமே சோலோ வாய்ஸஸ். மன்றம் வந்த சாங்கில் எஸ்பிபி சாரோட நெஞ்சத்தோடும் ஹீரோ தவிக்கிற தவிப்பு வேறு. கண்ணன் வந்து பாடுகின்றான்ல ஜானகி அம்மாவோட மேஜிக்கல் வாய்ஸில் அதே ஹீரோ தவிக்கிற தவிப்பே வேறு. லவ் வர்சஸ் லஸ்ட், இந்த ரெண்டு எமோஷன்ஸையும் வேறு லெவல் ட்ரீட்மெண்ட் கொடுத்த ராஜா சார் இசைஞானின்னு சொல்லாமல் என்னன்னு சொல்கிறது. சரி, கண்ணன் வந்து பாடுகின்றான் சாங்க்கு வருவோம். ஒரு சின்ன 10க்கு 10 ஸ்டேஜில் பாடிட்டே ஆடுற மாதிரி ராதிகா அவ்வளோ எஃபோர்ட்லெஸ்ஸாக ஃப்ளாம்பாயிண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணதில் இருந்தே சைஸ் ஆர் பிளேஸ் டசன்ட் மேட்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் கேன் கீப் யூ என்க்ரோசிங்கிறதுக்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சாங். அண்ட் நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியன் சினிமா நம்ம ஜானகி அம்மாவோட எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் மாடுலேஷன்ஸ். ஷபப்பா, பாராங்கல்லும் கரையும் ஒரு குரல் நம்ம மைக் மோகன் எம்மாதிரம். என்ன சொல்கிறீங்க? இந்த பாட்டில் செகண்ட் இன்டர்லூடில் ஸ்ட்ரிங் செக்ஷன் ஒன்று வரும், கேளுங்க. ஓ பட்டர்ஃப்ளை சாங் உங்களுக்கு கண்டிப்பாக நினைவுபடுத்தும். எல்லாமே வேறு வேறு டியூன்ஸ், வேறு வேறு ஆர்கெஸ்ட்ரேஷன்ஸ், பட் கடைசியில் நமக்கு கிடைக்கும் ஒரு மேஜிக்கல் எசன்ஸ், அதுதான் ராஜா சாரோட மியூசிக். அதுவே ஒரு தனி ஜான்ரா. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக என்கேஜ் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.